In this video, we are going to see about discrete Fourier series. That is, it is a new concept. It is different from Z transform. Here, a periodic discrete time signal with the fundamental period n can be decomposed into n harmonically related frequency components. அதாவது எப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நம்ம ஃபூரியர் சீரிஸில் நம்ம எப்படி பண்ணணும்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து if you want to find a Fourier series, you must say the signal is periodic. ஓகேவா? சிக்னல் வந்து பீரியாடிக்னு சொன்ன பிறகு தான் you have to find Fourier series. If a signal is not non-periodic or aperiodic, then you can't able to find the Fourier series for the given function. ஓகேவா? But the Fourier series can be found for both the signals, that is continuous signal and discrete time signal. You can find Fourier series for both the signals, but here we are going to concentrate on discrete time signal. Okay. Next, summation of frequency components gives Fourier series representation. Here we have some mathematical relations and mathematical equations to solve Fourier series. Okay, அதான் வந்து சொல்லிருக்காங்க. Next, Fourier series representation of a discrete time signal is defined as the function of frequency of discrete time signal omega. அதாவது Fourier series representation of time discrete time signal என்ன எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, which is a function of frequency of discrete time signal omega. Fourier series of discrete time signal is called as discrete time Fourier series. அதாவது discrete time Fourier series தான் வந்து நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதாவது DTFS அப்படின்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இந்த frequency components are called frequency spectrum of discrete time signal. அதாவது நம்ம ரெண்டு ஸ்பெக்ட்ரம் பார்ப்போம். ஸ்பெக்ட்ரம்னு ஒன்றும் இல்லை, டயக்ராம். எப்படின்னா மேக்னிடியூட் ஸ்பெக்ட்ரம், ஸ்பேஸ் ஸ்பெக்ட்ரம். ஓகேவா? ரெண்டு ஸ்பெக்ட்ரம் பார்ப்போம். ரெண்டுமே வந்து டயக்ராம் தான் நம்ம ட்ரா பண்ணோம் பை வித் த ஹெல்ப் ஆஃப் டேட்டாஸ். ஓகேவா? நம்ம என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கவும் உங்களுக்கு தெரியும். ஓகேவா? Definition: DTFS of a discrete time signal x of n with the periodicity n is defined as x of n is equal to summation k is equal to 0 to n minus 1 c suffix k e power j 2 pi kn divided by n. ஓகேவா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா இன் Fourier series ஓட ஃபார்முலா. ஓகேவா? இது வந்து k is equal to 0 to n minus 1. ஓகேவா? என்னங்கிறது வந்து பீரியாடிசிட்டி, கேபிட்டல் என்னங்கிறது, என்னங்கிறது வந்து பீரியாடிசிட்டி. இந்த சிகே கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து தனியான ஃபார்முலா இருக்கு. ஓகேவா? சிகேங்கிறது வந்து ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட் சிகேங்கிறது ஃபூரியர் கோஎஃபிஷியன்ட் ஒமேகா நாட். அதாவது ஒமேகா நாட்டுங்கிறது நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 2π by n எழுதிக்கலாம். அதாவது இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம இப்படியும் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணி சொல்லலாம். அதாவது சம்மேஷன் k is equal to 0 to n minus 1 ck e power j omega naught kn. ஓகேவா? அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் இப்படியும் நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். சம்மேஷன் k is equal to 0 n minus 1 ck e power j omega kn. ஓகேவா? ஒமேகா நாட்டுங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி, ஒமேகா கேங்கிறது வந்து ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி ஆஃப் எக்ஸ் ஆஃப் என். ஓகேவா? ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி, அதாவது கேத்து ஹார்மோனிக் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றாங்க. ஒமேகா நாட்டுங்கிறது is equal to 2π by n. ஒமேகா கே is equal to ஒமேகா நாட் கே which is equal to 2π k by n. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதெல்லாம் வந்து 2 மார்க்ல கூட கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்து ck is the harmonic component of x of n. நம்ம ஆல்ரெடி சொன்னேன் ஹார்மோனிக் Fourier சீரிஸோட கோஎஃபிஷியன்ட் ck. இந்த டேர்ம் வந்து ஓகே, இந்த கம்ப்ளீட் டேர்ம்ங்கிறது is equal to kth ஹார்மோனிக் காம்பனன்ட் ஆஃப் x of n. ck எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் the Fourier coefficient ck represents the amplitude and phase associated with the kth frequency component. அதாவது ckங்கிறது என்னன்னா, ck is composed of magnitude and phase angle. ஓகேவா? அதான் சொல்லியிருக்காங்க. இந்த Fourier coefficient provide the description of x of n in the frequency domain. The Fourier coefficient ck for k is equal to 0, 1, 2 up to etc. n minus 1 can be evaluated from இதான் ஃபார்முலா. ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஃபார்முலா. That is ck is equal to 1 divided by n summation n is equal to 0 to இங்கே வந்து n. ஓகேவா? அங்கே வந்து k. Here n is equal to 0 to n minus 1 x of n e power minus j 2 pi k n divided by n. ஓகேவா?
for k is equal to 0, 1, 2 up to etc. n minus 1. These are the two formulas. இந்த ரெண்டு formulas தான் வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் continuous time and discrete time series, that is time Fourier series. இப்போ கண்டினியூஸ்க்கும் டிஸ்கிரீட்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் நம்ம சொல்கிறோம். ஃபார் ஃபர்ஸ்ட் வந்து continuous time signal, frequency range of continuous time signal is minus infinity to infinity, and so it is called infinite frequency spectrum. Okay, then for discrete time signal, the frequency range of discrete time signal is 0 to 2 pi or minus pi to pi, and so it has finite frequency spectrum, that is omega k is equal to 2 pi k divided by n. N is equal to n varies from 0 to n minus 1. Okay, sorry, k varies from 0 to n minus 1. Next is frequency spectrum of periodic discrete time signals, that is frequency spectrum of x of n is equal to k summation k is equal to 0 to n minus 1 ck e power j 2 pi k n divided by n. ஓகே, அது நம்ம ஃபார்முலா பார்த்தோம். இதுதான் ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். இது ஜென்ரல் ஃபோரியர் சீரிஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் we have a Fourier coefficient ck in a complex quantity, and it can be represented as ck is equal to phase angle, that is magnitude and phase angle. ஓகேவா? ck modulus of ck and angle ck. K varies from 0 to n minus 1. The magnitude is phase angle of ck. Okay, the plot of harmonic magnitude or phase of a discrete time signal versus k, that is harmonic frequency omega k. Okay, it's called frequency spectrum. The frequency spectrum is வந்து magnitude phase angle versus harmonic frequency omega k க்கு நம்ம டிரா பண்ணுவோம். ஓகே, frequency spectrumல ரெண்டு ஸ்பெக்ட்ரம் உண்டு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து magnitude spectrum, செகண்ட் ஒன் இஸ் phase spectrum. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து Fourier coefficient are periodic with a period n, so the frequency spectrum also periodic, that is ck plus n is equal to ck. ஓகேவா? பீரியாடிக் இருக்குது அப்படின்னா Fourier series coefficient பீரியாடிக் இருக்குன்னா வித் பீரியாடிசிட்டி n இருந்துச்சுன்னா then the spectrum is also periodic. அதான் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து Fourier coefficient ck is equal to எப்படி வெரியாதுன்னா c0லேருந்து cn minus 1 இருக்கும். நெக்ஸ்ட் மேக்னிட்யூட் ஸ்பெக்ட்ரம் அதே மாதிரி தான், c0லேருந்து cn minus 1. அதே மாதிரி வந்து ஸ்பேஸ் ஸ்பெக்ட்ரம் இதுலேருந்து இது வரைக்கும் வேரி ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ராப்பர்ட்டிஸ், நம்ம இசட் ட்ரான்ஸ்ஃபார்ம்ல ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் தெரியுமா, ஃபார்முலாஸ். அதே மாதிரி வந்து இதுக்கும் இருக்குது. அதே மாதிரி ரெண்டுத்தையுமே வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, ஏன்னா இதில் வேறு மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கும், அதில் வேறு மாதிரி ஃபார்முலாஸ் இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிஸ்கிரீட் டைம் Fourier series coefficient இஸ் லிஸ்டட் பிலோ. இது வந்து ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் வந்து டிஸ்கிரீட் டைம் பீரியாடிக் சிக்னல். நெக்ஸ்ட் வந்து அது கரஸ்பாண்டிங் Fourier series coefficient. ஓகேவா? ஃபர்ஸ்ட் லீனியாரிட்டிக்கு ஏ எக்ஸ்என் பிளஸ் பி ஒய்என் அப்படின்னா இங்கே எப்படி நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏ சிகே பிளஸ் பி டிகே அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து டைம் ஷிஃப்டிங் எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ் ஆஃப் n minus m equal to ck e power j omega naught km. ஓகேவா? அங்கே வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா z பவர் மைனஸ் m x ஆஃப் z மென்ஷன் பண்ணோம். ஓகேவா? இங்கே வந்து இப்படி மென்ஷன் பண்ணுறோம். ஓகேவா? அதனால் வந்து கேர்ஃபுல்லாக வந்து ஃபார்முலாஸ் வந்து மெமரைஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீக்வன்சி ஷிஃப்டிங், தட் இஸ் e பவர் j 2 pi nm divided by capital N x of n equal to ckm. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து காஞ்சிகேஷன் வந்து x காஞ்சிகேஷன் ஆஃப் n equal to c காஞ்சிகேஷன் மைனஸ் k, அதாவது மைனஸ் கேன்னு வரும். ஓகேவா? இங்கே ரிமூவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் ரிவர்சல், x ஆஃப் மைனஸ் n அப்படிங்கிறது வந்து can be written as c minus k. Next for time scaling, x of n divided by m for n multiple of m with periodic with period m அப்படின்னா 1 divided by m ck. ஓகேவா? 1 divided by m ck வரும். அதாவது 1 divided by m மட்டும் தான் எடுக்கும். ஓகேவா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேஷன், x of n y of n is equal to summation m is equal to 0 to n minus 1 cm d k minus 1. ஓகேவா? நெக்ஸ்ட் சிமிலர்லி ஃபார் சர்க்குலர் கன்வல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா சம்மேஷன் m is equal to 0 to n minus 1 x of m y of n minus 1 divided by n is equal to n ck dk. Next for symmetrical and real signals, x of n is real
அதுக்கு வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் இருக்குது. அதாவது சிகே இருந்துச்சுன்னா சிகே கான்ஜுகேட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ரியல் டேர்மு. அதேமாதிரி மேக்னிடியூடுக்கு, அதேமாதிரி வந்து ஃபேஸ் ஆங்கிளுக்கு. ஃபேஸ் ஆங்கிள் இது வந்து மேக்னிடியூட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரியல் அண்ட் ஆடு, ரியல் அண்ட் ஈவனு, அதுக்கப்புறம் பார்சிவல்ஸ் ரிலேஷன் இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தது தான் இதுக்கு. பட் இது ஹியர் தேர் வில் பி டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ், பார்த்துக்கோங்க அது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நோட். ஆவரேஜ் பவர் ஆஃப் த சிக்னல் இஸ் த சம் ஆஃப் power of the individual frequency components. The sequence ck squared, the modulus of ck squared for k is equal to 0 to n minus 1 is the distribution of power as a function of frequency, which is called as power density. அதாவது power density spectrum கண்டுபிடிக்கிற ஃபார்முலா வந்து modulus of ck the whole squared. ஓகேவா. அண்ட் ஆர் பவர் டென்சிட்டி எப்படி சொல்லணும்னா பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க ஃபார் பீரியாடிக் சிக்னல். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா. பவர் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது வந்து இதில் சொல்கிறது மாடுலஸ் ஆஃப் சிகே ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வந்து வில் see a problem in the next video. Thank you.